பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், தேவையானதாக இருக்கும். ஆவியானவர் என்னை ஏவினபடியால் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. யார் சொன்னது? யார் கேட்டது? சம்பவம் எங்க நடந்தது? ஒரு எத்தியோப்பியா மந்திரி, ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி மனிதன் ரதத்தில் வந்து கொண்டிருக்கிறான். அவன் கையிலே ஒரு வேதாகம் இருக்குது. அதில் ஏசியாவுடைய புஸ்தகங்களை வாசித்து கொண்டே வருகிறான். விளக்கம் தெரியவில்லை. ஆனால் அந்த ஆத்துமாவின் மேலே ஆண்டவர் கரிசனம் உள்ளவராய் இருந்து பிலிப்போவை அவரிடத்தில் அனுப்புகிறார். பிலிப்பு அவரிடத்துல போய், நீங்கள் என்ன வாசித்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்கும்பொழுது அவர் சொன்னார், இது எனக்கான விளக்கம் தெரியவில்லை என்று சொல்லும்போது பிலிப்பு அவரோடு இணைந்து கொண்டு அந்த வசனங்களை குறித்த விளக்கங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விளக்கங்களை, தேவனை குறித்த விளக்கங்களை, அவர் உயிர்த்தெழுதலையும் மரணத்தையும் குறித்து அவரோடு கூட விளக்கமாய் அவர் சொல்லி கொண்டு வருகிற பொழுது அவர் கேட்கிறார். அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பிலிப்பு அவரோடு கூட பேசுகிறார். அப்போது அந்த மனிதனுக்குள்ளே ஒரு இருதயத்தில் ஒரு மாற்றம். அந்த வார்த்தையை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஒரு மந்திரி இருந்தாலும் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் பிலிப்பை பார்த்து கேட்கிறாரு, இங்க தண்ணீர் இருக்குது. அவர்கள் வந்து கொண்டிருக்கிற வழியில தண்ணீர் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்தை பார்த்த உடனே அந்த மந்திரி பிலிப்போடு சொல்றாரு, இங்க தண்ணீர் இருக்குது, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏதாவது தடை இருக்குதா? இதற்கு பதில் பிலிப்பு சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடு இயேசுவை விசுவாசித்தால் தடையில்லை. அவர் பதில் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபொழுது பிலிப்பு அவரை கொண்டு போய் அந்த தண்ணீரிலே மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளை, அநேக இடத்துல கேட்கிற ஒரு கேள்வி, ஞானஸ்தானம் அவசியம் எடுக்க வேண்டுமா? நான் உங்களுக்கு மிக எளிமையா ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். இயேசு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள். மரியாள் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்து ஒரு காரியம் சொல்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு என்னை மற்றவர்களை நேசிக்க சொன்னார், நான் நேசிக்கிறேன். இயேசு மற்றவர்களை மன்னிக்க சொன்னார், மன்னிக்கிறேன். இயேசு பரிசுத்தமுள்ளவராய் இருந்தால் நானும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்க நான் முயற்சி செய்கிறேன். இயேசு எல்லாவற்றையும் சகித்து கொண்டால் நானும் சகித்து கொண்டேன். இதெல்லாம் சரி. ஆனா இயேசு இந்த ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவரை போலவே நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியாலும் பிரவேசிக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவன் நுழைய முடியாது. இந்த ஞானஸ்தானம் என்பது மிகவும் அவசியம். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தில் அநேகருக்கு குறைந்தபட்சம் ஒரு 70-80 பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். இந்த ஊழியத்திலே ஒரு 15 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். அப்போதெல்லாம் என்னிடத்தில் அவர்கள் கேட்கிற கேள்வி, பாஸ்டர் கண்டிப்பா இந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அப்ப நான் அவர்கள் சொல்ற காரியம், பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் முழுக்க ஞானஸ்தானம் எடுப்பான். இரண்டாவது, இயேசு செய்ததை தானும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன், இயேசுவை போலவே தானும் மாற வேண்டும் என்று விரும்புகிறவன் முழுக்க ஞானஸ்தானத்தை தன்னை ஒப்பு கொடுப்பான். மூன்றாவது, பரலோக ராஜ்யத்திற்கு கண்டிப்பாய் போக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதன் இந்த ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் இதற்கு ஒப்பு கொடுங்கள், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லுவார். சிலர் உடனே ஒப்பு கொடுப்பார்கள், சிலர் கொஞ்ச நாள் ஆகட்டும் பாஸ்டர், என் இருதயத்தை அதற்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வருவார்கள். இப்படி எத்தனையோ மனிதர்களுக்கு இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே நான் அவர்களை வழிநடத்திருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற நண்பர் தெய்வ பிள்ளைய, ஒருவேளை நீங்க கூட இந்த ஞானஸ்தான ஆராதனை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுக்கு தெரிந்த போதர் இடத்திலே அதற்கான விளக்கங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் முழு இருதயத்தோடு இயேசுவை விசுவாசித்து இயேசு செய்தவைகளை நானும் செய்ய வேண்டும், இயேசுவை போல நானும் வாழ வேண்டும் என்று விரும்பினால் எதற்கும் தடையில்லை. நிச்சயமாக கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் இந்த ஞானஸ்தானம் என்பது பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு ஒரு அடையாளம்.
இந்த காரியத்துக்கு நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசத்தை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற அநேக தடைகளை கர்த்தர் உடைத்து, அநேக காரியங்கள் உங்கள் கண்கள் காண முடியும், அநேக ரகசியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி, தகப்பனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு உங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை கிரியை செய்யுமானால் ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற காரியம். சொல்ல வேண்டிய வார்த்தையை ஆவியான துணையோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. இந்த வார்த்தை கேட்கிற உள்ளங்கள் நீர் பேசும். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. நீர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்க, கேட்கிற பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இந்த செய்தி அநேகரை ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தூண்டட்டும், உள்ளங்களில் கிரியை செய்யட்டும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லியிருக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.